சிறகடிக்க ஆசை சரியில்லை. டுடே எபிசோடில் நம்ம சிந்தாமணி இருந்துட்டு அவங்களுடைய ஆட்களோட ரொம்பவே ஆர்வமாக விஜயோட வீட்டை வந்து சீல் வைக்கிறதுக்காக வராங்க. எப்படியும் அவங்க இருப்பாங்க, காலில் விழுந்து கதறி அழுகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனையோடு வராங்க. ஆனால் கடைசியில் அங்கே நடந்தது என்னன்னா, கேட்டெல்லாம் பூட்டிக்கிட்டு அவங்க வர்றதுக்கு முன்னாடியே அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. சிந்தாமணிக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. என்னடா இது, அந்த வீட்டை இவங்க எல்லாத்தையும் வெளியே தள்ளி ஊரே அதை வேடிக்கை பார்க்கும். அந்த மீனாவும் முத்துவும் என் காலில் விழுந்து கெஞ்சுவாங்கன்னு நான் எதிர்பார்த்துட்டு வந்தா, ஆனால் அவங்க என்னடனாக்க வீட்டை லாக் பண்ணிட்டு எங்கே போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. அதுக்கடுத்ததான் அந்த ஃபைனான்ஷியர் இருந்துட்டு, எதுக்காக கவலைப்படுறீங்க, அதான் வீடை நம்ம சீல் வைக்க போகிறோங்கள, இன்னும் கொஞ்சம் நாளைக்குள்ள நம்ம இந்த வீட்டை நம்ம பக்கம் கொண்டு வந்துடலாம், நீங்கள் எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனால் இருந்தாலையும் நான் ஒரு எதிர்பார்ப்போட வந்தனே, அது நடக்காமல் போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி வருத்தப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க நினச்ச மாதிரி அந்த வீட்டை லாக் பண்ணி சீலம் வச்சிடுறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்ருதி வந்து நம்ம விஜயவா கூட்டிக்கிட்டு அவங்களுடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே பார்த்திங்கன்னா சுதாவும் வாசுதேவனும் அவங்கள உள்ளே அழைக்கிறாங்க. அழைச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ருதி இருந்துட்டு, ஆண்டி உங்களோட லக்கேஜ் எல்லாம் நான் இங்கே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற ரூமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரவியும் ஸ்ருதியும் மாடி கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நடந்த எல்லா விஷயத்தையும் நாங்கள் கேள்விப்பட்டோம். மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அண்ணாமலை எவ்வளோ நேர்மையான ஆள், அவர் அப்படிப்பட்டவருக்கு இப்படி ஒரு பையனா சீட்டிங் பண்ணி கையெழுத்து போட்டு இப்படி குடும்பத்தவே அலப்பாய வச்சுட்டானே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் பண்ணதுக்காக அங்கிள் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான், என்னம்மா அமைதியாக இருக்கீங்க, ஆண்ட்டுக்கு ஏதாவது குடிக்க கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டிகாஷன் வச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் டீ காஃபி தான் சாப்பிட்டு பழக்கம், இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை, அதெல்லாம் அதிகமாக குடிக்கவே கூடாது, ஆனால் இது மூலிகை டீ, இதை குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் இஞ்சி ஏலக்காய் எல்லாமே போட்டிருக்கு, உடம்புக்கு அவ்வளோ நல்லது, இது குடிங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே கம்பல் பண்ணி குடிக்க வைக்கிறாங்க. ஆனால் விஜயாவுக்கு எதுவுமே பிடிக்கவே இல்லை. ஸ்ருதியும் ரவியும், சரிம்மா நாங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. வாசுதேவனும் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே சுதா இருந்துட்டு, நான் சாப்பாடு செஞ்சுட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன், நீங்கள் போயிட்டு ரூமில் ரெஸ்ட் எடுங்க, முதல்ல கையில் இருக்கிறத குடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சமையல் கட்டி கிளம்பி போயிடுறாங்க. விஜயா இருந்துட்டு அவங்க வீட்டில் கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ மீனா கிட்ட காஃபியோ டீயோ சொன்னால் ரொம்பவே அழகாக போட்டு எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அடுத்ததான் ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான், இவ்வளோ டேஸ்ட்டாக டீ காஃபியெல்லாம் இவ்வளோ மட்டும்தான் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா போனதுக்கப்புறமா அதை நினச்சி சந்தோஷப்பட்டு அதை குடிக்க ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்து கையில் இருக்கிற டிகாஷனை கீழே ஊற்றி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த சைடு அண்ணாமலை ரொம்பவே வருத்தமாக இருக்கவும், அதுக்கு அடுத்ததான் மீனா இருந்துட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லி அண்ணாமலைக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. உப்பு காரம் முதல் கொண்டு என்னென்ன எவ்வளோ அளவாக போடணுமோ அது எல்லாத்தையும் செய்வாங்க. அதுக்கு அடுத்து தான், வாங்க மாமா சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மாமா இங்கே டைனிங் டேபிள் கிடையாது, நீங்கள் சேர் மேலே உட்காந்துக்கோங்க, அப்படியே அந்த டேபிள் மேலே வச்சிடுறேங்க, சாப்பிடுங்க மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஊருக்கெல்லாம் போனால் நாங்கள் எல்லாரும் கீழே தானே உட்காந்து சாப்பிடுவோம், அதே மாதிரி நான் இங்கேயும் சாப்பிட்டுக்கிறேம்மா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக கீழே எல்லாரும் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருக்கிற போது முத்துவும் நம்ம சத்தியவும் கட்டல் மெத்தை தலகாணின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டு வராங்க. எதுக்கு இதெல்லாம், இங்கே கட்டல் கிடையாதுல்ல மாமா, அதனால உங்களுக்காக இதை எடுத்துகிட்டு வந்தோம், வாங்கிட்டு வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிடுறாங்க. எதுக்குமா தேவையில்லாத செலவு, பரவாயில்ல மாமா இருக்கட்டும், நீங்கள் அந்த வீட்டில் எவ்வளோ சொகுசாக இருந்தீங்க, ஆனால் இது சின்ன வீடு தான், அதனால தான் கீழே படுத்து தூங்க முடியாதுல்ல, அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கட்டுமே தான் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி மீனை வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா சீதாவும் அண்ணாமலைக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து பரிமாறிட்டுருக்காங்க. இங்கே அவ்வளோ பாசக்காரராக இருக்கீங்க, நான் கூட எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லை, எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சுன்னு நினச்சேன், ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமா தான் இருக்குது தெரியுது எனக்காக இவ்வளோ கூட்டம் இங்கே இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசை சரியில்லை, அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.